நான் திருப்பூர் பக்கத்தில் பெருந்துளவு கரியாம்பாளையம் மேட்டாங்காட்டு தோட்டத்துலேருந்து கந்தசாமி. எனக்கு வந்து 3 போரு, ஒரு கிணறு, ஒரு தொட்டி. இன்னொரு தோட்டம் வந்து 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. இதுக்கு எல்லாமே வந்து ஒரே தொட்டிக்கு தண்ணி அங்கேருந்து இங்கே வந்து 2 போர் மூலிமா 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து இங்கே வருது. ஒரு போர் வந்து தொட்டிக்கு பக்கத்துலேயே இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரே தொட்டியில் தண்ணி விழுகுது. இங்கிருந்து வந்து 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் 6 வால்வு இருக்குது, இங்கே பக்கத்தில் 6 வால்வு இருக்குது. இது எல்லாமே வந்து தண்ணி வந்து நான் தண்ணி கட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. நான் 2016 வந்து கோயம்புத்தூர் வந்து எக்ஸிபிஷனுக்கு போயிருந்தேன். அங்கே தான் வந்து இந்த ஸ்கை கண்ட்ரோல் அவங்கள வந்து மீட் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது. நான் வந்து திருப்பூரில் பனியன் கம்பெனி வச்சுருக்கிறதுனால எனக்கு லேபர் எல்லாம் இங்கே வந்து கரெக்டான்றதுனால செட் பண்ண முடியல. எல்லாமே வந்து செல்ஃபோனில் வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் அவங்களுடைய இதுக்காக வந்து நான் எல்லாமே அவங்க கண்ட்ரோல் கொடுத்தேன். அவங்க வந்து எனக்கு வந்து அந்த 3 போருமே வந்து இங்கே வந்து ஒரே இடத்துக்கு வந்து தண்ணி விழுகிற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த ஒரே தொட்டியிலிருந்து அந்த 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு தோட்டத்தில் வந்து 5 வால்வு இருக்குது. அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கு ஒயர்லெஸ் மூலிமா வால்வெல்லாம் இயங்குற மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ மொத்தம் வந்து எனக்கு 10 கேட்வால் இருக்குது. எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் செல்ஃபோனில் வந்து ரொம்ப ஈஸியாக தண்ணி கட்டிகிட்டு இருக்கிறேன். இதை வந்து எனக்கு இயக்கறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒன்றும் கஷ்டமெல்லாம் கிடையாது. எனக்கு லேபரே இப்போ இல்லை. எல்லாமே வந்து நான் காலையில் 1 ஹவர் வந்து செல்ஃபோனில் வந்து இது எல்லாமே மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி நல்லா இருக்குது. இது மாதிரி நல்லா போயிட்டுருக்கு. எனக்கு வந்து எல்லாமே அந்த 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற தோட்டத்துக்கு வந்து அங்கே வந்து தொட்டி கிடையாது. இந்த ஒரு இடத்துல 3 லட்சம் லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு தொட்டி இருக்குது. இங்கிருந்து தான் தண்ணி அங்கே போயிட்டுருக்கு. எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் கேட்வால், அதாவது 1ஆம் நம்பர் கேட்வால் வந்து 1 ஹவர் தண்ணி பாய்ஞ்சதுன்னா அது முடிஞ்சால் ஆட்டோமேட்டிக் 2ஆம் நம்பருக்கு மாறிக்கி. அப்போ வந்து அது மாறி 3 நிமிஷத்தில் வந்து இந்த 1ஆம் நம்பர் கேட்வால் வந்து அடைச்சிக்கு. அது 2 முடிஞ்சுன்னா 3 அப்படியே 1 பை 1 எல்லா கேட்வாலுக்கும் தண்ணி போயிடும். அது தண்ணி போய் ஆட்டோமேட்டிக் தண்ணி தொட்டியில் வந்து தண்ணி தீர்ந்து முடிஞ்ச வர ஆட்டோமேட்டிக் போர் ஆன் ஆயிரு. 3 போருமே ஆன் ஆயிரு. போர் தொட்டி நிறைஞ்ச வர ஆட்டோமேட்டிக் தண்ணி மோட்டரெல்லாம் ஆஃப் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தொட்டி மோட்டர் வந்து தண்ணி தீர்ந்துன்னா ஆட்டோமேட்டிக் வந்து ஆஃப் ஆயிரு. போர் வந்து ஆட்டோமேட்டிக் வந்து ஆன் ஆயிரு. எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நல்லா போயிட்டுருக்குது நான் மட்டும். ஓகே, நன்றி, வணக்கம்.